உலகெங்கும் வாழும் அன்பான தமிழ் உள்ளங்களுக்கு அநேக கோடி வணக்கங்கள். நல்ல நேரம் நிகழ்ச்சியூடாக நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும், நலமாயிருப்போம். இன்றைய தினம் 23ஆம் திகதி 4ஆம் மாதம் 2026 குருவாசர யுக்தம் என்று சொல்லக்கூடிய வியாழக்கிழமை, பராபவ வருஷம் சித்திரை மாதம் 10ஆம் நாள், சப்தமி திதி, புனர்பூஷ நட்சத்திரம், அமிர்த யோகம். இன்றைய தினம் ராகு காலம் 1:30 மணி முதல் 3 மணி வரை. இன்றைய தினம் யமகண்டம் 6 மணி முதல் 7:30 மணி வரை. இன்றைய தினம் நல்ல நேரம் 7:30 மணி முதல் 9 மணி வரை. இன்றைய தினம் குளிகன் நேரம் 9 மணி முதல் 10:30 மணி வரை. இன்றைய தினம் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம். சூளம் தெற்கு, பரிகாரம் தைலம். என்ன நேர்களே, வாருங்கள் இனி இன்றைய தினத்திற்குண்டான ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷம் வெற்றி, ரிஷபம் லாபம், மிதுனம் அமைதி, கடகம் துணிவு, சிம்மம் வரவு, கன்னி தாமதம், துலாம் நற்செயல், விருச்சிகம் ஆதரவு, தனுசு நன்மை, மகரம் சினம், கும்பம் மறதி, மீனம் போட்டி. ஆன்மீக தகவல் பகுதியில் தொடர்ந்து உங்களை சந்தித்து வருவதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புதிய அற்புதமான ஆன்மீக தகவல்களை உங்களோட பகிர்ந்து கொண்டு இருக்கிறேன். அந்த வகையில் இன்றைய தினமும் சில நல்ல விஷயங்களை உங்களோட பகிர்ந்து கொள்ளலாம் என்று காத்திருக்கிறேன். எங்களுடைய நிகழ்ச்சிக்கு நீங்கள் தரக்கூடிய ஆதரவு என்னை மகிழ்ச்சி அடைய செய்கின்றது. நிகழ்ச்சி சம்பந்தமாக, ஆன்மீகம், வாஸ்து, ஜோதிடம் சம்பந்தமாக ஏதாவது கேள்விகள் இருப்பின் சக்தி டிவி நல்ல நேரம் நிகழ்ச்சி தயாரிப்பாளர் கீழ்கண்ட முகவரிக்கு கடிதம் மூலம் என்னை தொடர்பு கொண்டால் தொடர்ந்து வரக்கூடிய நிகழ்ச்சிகளில் தகுந்த கேள்விகளுக்குண்டான பதில்களை தொகுத்து தர காத்திருக்கின்றேன். இன்றைக்கு ராசி பலன்களை பற்றி பார்த்து கொண்டு வரோம். பிறந்திருக்கக்கூடிய பராபவ தமிழ் சித்திரை புத்தாண்டு மேஷம் முதல் மீனம் வரையுள்ள 12 ராசியினருக்கும் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். நேற்று மேஷ ராசியை பார்த்தோம். இன்றைக்கு ரிஷப ராசி அன்பர்களே, ரிஷப ராசிக்காரர்களுக்கு பிறந்திருக்கக்கூடிய இந்த பராபவ சித்திரை புத்தாண்டு இந்த ஆண்டு முழுவதும் ரிஷப ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்க போகின்றது என்பதை பார்க்க போகிறோம். 2வது வீட்டில் நல்ல இடத்துல சஞ்சாரம் செய்து வந்த குரு பகவான் 2ல் இருந்து 3க்கு போகிறார். அது கொஞ்சம் நல்லது இல்லைத்தான். ஆனாலும் இந்த வருடம் பூராக லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 11வது வீட்டில் சனீஸ்வரன் சஞ்சாரம் செஞ்சு வரார். 11ல் சனி சஞ்சாரம் செய்கிறது நல்லது. வருஷம் பிறக்கேக்கில் 2ல் குரு இருக்கிறது நல்லது. சொத்து சம்பந்தமாக ஏற்பட்டுள்ள சின்ன சின்ன பிரச்சனைகள் வாரத்துக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. பூர்வீக சொத்து சம்பந்தமாக இருக்கலாம், அல்லது உங்களுடைய வீடு சம்பந்தமாக இருக்கலாம், வாகனம் சம்பந்தமாக இருக்கலாம். லேசாக சின்ன பிரச்சனைகள் ஏற்படும். அது பெருசாக போகாது, கொஞ்சம் கவனமாக இருங்கோ. கடன் வாங்குறதையும் தவிர்த்து கொள்ளுங்கோ, கடன் கொடுக்கிறதையும் தவிர்த்து கொள்ளுங்கோ. கடனினால் பிரச்சனை ஏற்பட வாய்ப்புண்டு. இருக்கிற காசை வச்சு எதையாவது செய்ய முடியுமான்னு பாருங்கோ. பெருசாக கடனை கொடுத்தீங்கன்னா திரும்பி வாங்க முடியாது. கடனை நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா திருப்பி கொடுக்க முடியாது. கடன் விஷயத்தில் கவனமாக இருங்கோ. சகோதரர்களுக்குள்ள சின்ன மனஸ்தாபங்கள் ஏற்பட வாய்ப்பு அதிகமாக இருக்கிறதுனால கொஞ்சம் சகோதரர்களுக்குள்ளே விட்டு கொடுத்து நடங்கோ. சகோதரர்களுக்குள்ளே பொறுமையாக இருங்கோ. வீண் வாக்குவாதத்தில் ஈடுபடாதீங்கள். என்ன போகுது, ஒரே தாய் வயிற்றில் பிறந்த பிள்ளைகள், ஒரே முளையில் பால் குடித்த சகோதரர்கள், உங்களுக்குள்ளே என்னத்தை பெருசாக அடித்து கொள்ள போகிறீங்க? கொஞ்சம் கவனமாக விட்டு கொடுத்து நடங்கும். நீண்ட நாள் வழக்கில் வெற்றி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 20 வருஷமாக கோர்ட்டில் வழக்கு போகுது ஐயா, 10 வருஷமாக வழக்கு போகுது.
இப்போ இருக்கக்கூடிய ரிஷப ராசிக்காரர்களுக்கு வழக்குகளில் வெற்றி உங்களுடைய பக்கமாக தீர்ப்புகள் வாரத்துக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதனால் இந்த வருஷம் வழக்க முடிய பாருங்கோ, வழக்குனால வெற்றி கிடைக்கும். ஆரோக்கியத்திற்கு முன்னுரிமை கொடுங்கள். ஆரோக்கியத்தில் கவனமாக, உடம்பு சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும், சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும். உடம்பு தான் நீங்கள் வாழக்கூடிய ஆலயம். நீங்கள் உங்களுடைய உயிர் எங்கே வாழுதுன்ற அந்த வீடு உடம்பு. அப்போ உடம்பை கவனமாக வைத்திருங்கள். தேவைப்பட்ட மருத்துவ ஆலோசனை, தேவைப்பட்ட மருத்துவ பரிசோதனைகள், டாக்டர்கிட்ட காட்டுறது, மருந்து மாத்திரைகளை குடிக்கிறது, சரியான எக்ஸசைஸ் செய்கிறது, வாக்கிங் போகிறது, பிராணாயாமம் மூச்சு பயிற்சி செய்கிறது, யோகாசனம் செய்கிறது, இதில் எல்லாம் கவனமாக இருங்கோ. பதவி உயர்வு, சம்பள உயர்வு உண்டு. உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த பதவி உயர்வு, ப்ரமோஷன் கிடைக்கலையே என்று யோசிச்சுட்டு இருந்த ரிஷப ராசிக்காரர்களுக்கு இப்போ ப்ரமோஷன் கிடைக்கும். சம்பளம் கூட இல்லையேன்னு நினைத்தவர்களுக்கு சம்பளம் கூடும். சம்பளமும் கொஞ்சம் கூடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ப்ரமோஷனும் கிடைக்கிற வாய்ப்பு இருக்குது. உத்தியோகத்தில் மேல் அதிகாரிகளின் பாராட்டு உங்களுக்கு கிடைக்கும். சரிவர வேலையை செய்து மற்றவர்களால் பாராட்டப்படுவீர்கள். அரசியல்வாதிகளுக்கு நன்மையான ஆண்டு. இந்த ரிஷப ராசிக்காரர்கள் இந்த பராபவ வருஷம் அரசியலில் ஈடுபட்டவர்களுக்கு நிறைய மக்களுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். அரசியல் துறையில் முன்னேற்றங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தில் அனுகூலமான விஷயங்கள், நல்ல காரியங்களை நீங்கள் எதிர்பார்த்தால் சில நல்ல காரியங்கள், லாபஸ்தானத்தில் சனி இருக்கார், நல்ல காரியங்கள் நடக்கும். கையுக்கு பணம் வரும். வராது என்று விட்டு போன காசு கூட வாரத்துக்கு வாய்ப்பு. எதிர்பாராத இடத்தில் இருந்து தனம் உங்களுக்கு கிடைக்கும், பணம் உங்களுக்கு கிடைக்கும். வரவேண்டிய காசு உங்களுக்கு வந்து சேரும். பணம் வருவதில் இருந்து வந்த தடைகள் எல்லாம் நீங்கி கையில் காசு புரளுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. திருமண விஷயத்தில் இருந்து வந்த தடைகள் நீங்கும். திருமணத்தை எதிர்பார்த்தவர்கள், உங்களுடைய பிள்ளைகளுக்கு கல்யாணத்தை எதிர்பார்த்தா அவர்களுக்கு நடக்கும். நீங்களே திருமண வயசில் இருந்தால் உங்களுக்கு நடக்கும். போன வருஷத்தில் திருமணத்தில் தடை தாமதம் இருந்தால், இழுபறி நிலைமை இருந்தால் இந்த வருஷம் கைகூடும். ரிஷபராசிக்காரர்களுக்கு திருமண விஷயத்தில் இருந்து வந்த தடைகள் நீங்கும். பெற்றோர்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபடாதீர்கள். மாதா பிதா குரு தெய்வம். முதல்ல மாதா, அடுத்தது பிதா. அம்மா அப்பா தான் கண்கண்ட தெய்வங்கள். அதனால் பெற்றோர்களுடன் அனுசரித்து போங்கள். பெற்றோர்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபடாதீர்கள். பெற்றோர்களுடைய சொல் பேச்சை கேளுங்கள். உங்களுக்கு மேலே பெற்றோர்களை விட வேறு யார் அக்கறை செலுத்த போகிறார்கள்? பெற்றோர்கள் தான் எப்பொழுதும் தங்களுடைய பிள்ளைகள் நன்றாக இருக்க வேண்டும், நன்றாக வாழ வேண்டும், நல்லாக சம்பாதிக்க வேண்டும் என்று அக்கறை கொண்டவர்கள் பெற்றோர்கள். அப்படிப்பட்ட பெற்றோர்களில் தேவையில்லாமல் வாக்குவாதத்தில் ஈடுபடாதீர்கள். வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் வியாபாரத்தை விரிவுபடுத்தலாம், விளம்பரத்தை ஏற்படுத்தி கொள்ளலாம், இன்னும் கொஞ்சம் அடுத்த ஸ்டெப்புக்கு போகலாம், கொஞ்சம் அகலக்கால் வைக்கலாம், அங்கே இங்கே காசை வாங்கி வியாபாரத்தின் முதலீட்டை கூட்டலாம். வியாபாரிகளுக்கு நல்ல ஆண்டாக ரிஷப ராசிக்காரர்களுக்கு பராபவ வருஷம். வியாபாரத்தை பொறுத்தவரையில் நல்ல ஆண்டு. கொடி கட்டி பரப்பீர்கள். இன்னும் கொஞ்சம் மூலதனத்தை கூட்டுங்கோ. ஒரு கடை செய்தாக்கள் இன்னொரு கடை செய்யலாம். சின்ன வியாபாரமாக செய்தால் அதை பெரிதாக மாற்றலாம். வியாபாரத்தை விரிவுபடுத்தலாம். இதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது. உத்தியோகம் செய்யக்கூடியவர்களுக்கு நன்மை. நான் சொல்லிட்டேன், பதவி உயர்வு, சம்பள உயர்வு இருக்குது, மேலதிகாரிகளின் பாராட்டு இருக்குது. உத்தியோகத்தில் முழுமையாக ஈடுபடுவீர்கள். அதனால் உங்களுக்கு வேலை செய்யக்கூடியவர்களுடைய ஒத்துழைப்பு கிடைக்கும். உத்தியோகத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் நீங்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. வேற்று மொழி, இனம், மதம், ஜாதியினரால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்பட வாய்ப்பு அதிகமாக உண்டு. வேற்று மொழி, சகோதர மொழி பேசக்கூடியவர்களாக இருக்கலாம், அல்லது அந்நிய மதத்தவர்களாக இருக்கலாம், இனத்தவர்களாக இருக்கலாம். அவர்களால் உங்களுக்கு ஆதாயம், லாபம், உத்தியோகத்துறையாக இருந்தாலும் சரி,
வியாபாரத்திலேயா இருந்தாலும் சரி அவர்களால் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. பேசும்போது யோசித்து பேசவும். நான் எப்பவும் சொல்கிறது, பேசக்குள்ள ஒரு தரத்துக்கு 2 தரம் யாகா வாயினும் நா காக்க, எதை காக்காட்டியும் பரவாயில்ல நாவை காப்பாற்ற வேணும்னு திருவள்ளுவர் சொல்கிறார். 2 தரம் யோசித்து பேசுங்கள். புதிய தொழில் தொடங்க வேண்டும் என்று ஆசைப்படக்கூடியவர்கள் தாராளமாக புதிய தொழில் தொடங்கலாம். நான் உத்தியோகத்தில் இருக்கிறேன் ஐயா, சைட்டில் ஒரு பிஸ்னஸ் செய்யணும், காலம் சாதகமாக உள்ளது. ரிஷபராசிக்காரர்கள் உத்தியோகம் செய்து கொண்டு சைட்டில் ஒரு பிஸ்னஸ் தொடங்கலாம். நான் ஒரு வியாபாரம் செய்கிறேன் ஐயா, இன்னொரு கடை போடணும்னு ஆசைப்பட்றேன், தாராளமாக போடலாம். தொழில் சம்பந்தமான, வியாபாரம் சம்பந்தமாக, உத்தியோகம் சம்பந்தமாக ஏதாவது புதிய முயற்சிகள் நீங்கள் செய்ய வேண்டுமாக இருந்தால், புதிய முதலீடுகளை நீங்கள் செய்ய வேண்டுமாக இருந்தால், உத்தியோகத்தையோ வியாபாரத்தையோ விரிவுபடுத்த வேண்டுமாக இருந்தால் காலம் சாதகமாக உள்ளது, தாராளமாக செய்யலாம். மாணவர்களுக்கு அற்புதமான ஆண்டு. ரிஷபராசி மாணவர்களுக்கு இந்த பராபவ வருஷம் பொதுவாக 2026 அற்புதமான ஆண்டு. தாராளமாக நீங்கள் மாணவர்கள் படிப்பில் முன்னுக்கு செய்யலாம். குடும்பத்தில் அந்யோன்யம் ஏற்படும். ரிஷபராசிக்காரர்களுக்கு ஆக மொத்தம் இந்த பராபவ ஆண்டு நன்மை தரக்கூடிய ஆண்டாக அமையும். என்ன நேர்களே, நாளை மற்றொரு ராசியுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ஜோதிட சித்தர் டாக்டர் ராஜராஜ குருக்கள்.